to EA Max. இன்னைக்கு நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 2.7ல வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1/√50. ஸோ இந்த ரூட் ஆஃப் 50 வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் போடணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 1/√50. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு டினாமினேட்டரை வச்சு தான் நம்ம வந்து இந்த சப்டிவிஷனை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த 50க்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். ஓகேவா? ஸோ 2ல் போடலாங்களா? 25s are 2s are 50. நெக்ஸ்ட்டு 5 5s are 25. 5 1 5s are 5. So the LCM answer is 2 into 5 into 5. Okay? So 1 by, ஸோ இந்த ரூட் 50க்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 2 into 5 into 5. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், இதில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை போட்டோங்களா? ஸோ நமக்கு ரூட்டுக்கு மேலே எம்டியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்கொயராக இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்? 2 in 1. ஸோ 2க்கு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுவீங்க? 1 by, ஸோ 2 5க்கு 1 5 √2. ஓகே? ஸோ ரூட்குள்ளே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அதனால் √2. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் வச்சு பண்ணணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், √2 இருக்குது. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ √2 into √2/√2. ஓகே? ஸோ இப்போது 1 into √2 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா √2 தான் வரும். அதே மாதிரி இதையும் 5√2 into √2. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது என்ன பண்ணலாம், √2 அப்படியே எடுத்து எழுதிடலாங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5 இந்த √2 ஸோ 2 √2 இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணலான்னா ஒரு 2 வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து எழுதிடலாம். ஸோ இங்கே அதர்வைஸ் வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலான்னா அந்த நம்பரை அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். ஆனால் ரூட் போடக்கூடாது. ஸோ 2 ரூட் இருக்கணும். 2 ரூட் அந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்து எழுதிடணும். ஸோ இங்கே √2க்கு நம்ம வந்து காமனான ஒரு நார்மல் 2 எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்போது √2/5 2s are 10. ஓகே? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 5/3√5. ஓகே? ஸோ இந்த 5/3√5 எப்படி போடுவீங்க? 5/3√5 இன்ட்டு, ஸோ டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது? √5 இருக்குது. ஸோ √5 மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? 5 into √5/3√5 into √5. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 5√5/3 into, ஸோ இங்கே ஆல்ரெடி நான் போன சப்டிவிஷனில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி மெத்தடில் வந்துருக்கு பாருங்கள், √5. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காமனான ஒரு 5 எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 5க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் √5/3. ஓகே? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், √75/18. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஸோ 75 எடுக்கலாங்களா? 5 15 5s are 75. 5 3 5s are 5 3 1 3s are 3. ஸோ 5 into 3 5 into 3. ஓகே? நெக்ஸ்ட் 18. ஸோ 18க்கு 2ல் போடலாங்களா? 9 2s are 18. 3 3 3s are 9. 3 1 3s are 3. ஸோ 2 into 3 into 3. ஓகே? ஸோ என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த √75க்கு நம்ம என்ன எல்சிஎம் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ 75க்கு வந்து 5 into 5 into 3 by √18க்கு என்ன இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 2 into 3 into 3. ஸோ ஓகே, இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஸ்கொயருக்கு இங்கே ரூட் மேலே எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம இங்கே எப்படி எடுப்போம்? 2 5க்கு 1 5 2 3க்கு 1 3. ஸோ எடுப்போங்களா? ஸோ 2 5க்கு 1 5 எடுத்துரும். ரூட்குள்ளே என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஓகே? நெக்ஸ்ட்டு பை, இங்கே பாருங்கள் 2 3க்கு ஒரு 3 எடுத்துட்டோம் காமனாக. ஸோ பேலன்ஸ் ரூட்குள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இது என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் இருக்கிற இந்த √2 மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 5√3 3√2 into √2/√2. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். 5√3 into √2 by
3 root 2 into root 2. Okay. So இது என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ 3 2s are 6 root 6 by, ஸோ இங்கே 3 இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ரூட் 2 ரூட் 2. ஸோ நம்ம காமனான ஒரு ரூட் 2வை எடுத்துக்கிறோம். ஸோ 5 root 6 by 3 2s are 6. ஸோ this is the answer. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா. ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபோர்த் ஒன் வந்து 3 root 5 by root 6. ஓகே, ஸோ 3 root 5 by root 6. ஸோ நம்ம வந்து டேமேஜ் இருக்கிற இந்த ரூட் 6ஐ நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் வந்து டிவிஷன் கொடுப்போம். ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 3 root 5 into root 6 root 6 into root 6. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 5 2s are 5 6 are 30. ஸோ root 30 by இங்கே என்ன இருக்குது, root 6 இருக்குது. ஸோ நம்ம காமனான ஒரு 6 எடுத்துப்போம். அப்போ இதை கேன்சல் கொடுத்துட்டோம்னா 1 3s are 3 3 2s are 6. So the answer is 30 by 2. Okay. So next sum பார்க்கலாங்களா. So next sum பாருங்க. Rationalize the denominator and simplify. First subdivision, root 48 plus root 32 by root 27 minus root 18. ஸோ இந்த டினாமினேட்டரை நம்ம வந்து லாஸ்ட் சம்மில் வந்து ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சம்மில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், டினாமினேட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்க்கலாங்களா. இப்போது root 48 plus root 32 by root 27 minus root 18. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நாலுத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்துலாம். ஸோ 48 2 2 2s are 4 4 2s are 8 2 1 2s are 2 2 2s are 4 2 6 2s are 2 3 2 3s are 6 again 2 1 2s are 2. ஓகே, ஸோ அப்போது 1 2 3 4 4 2 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து 1 3. ஓகேயா. நெக்ஸ்ட் 32 இருக்குங்களா, 32 போடலாங்களா. 32 2 16 2s are 32 2 8 2s are 16 2 4 2s are 8 2 2 2s are 4 2 2 1s are 2. So 2 into 2 into 2 into 2 into 2. So 5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 27 3ஆல் போடலாங்களா. ஸோ 9 3s are 27 3 3 3s are 9 3 1 3s are 3 3 into 3 into 3. Next 18 2 9 2s are 18 3 3 3s are 9 3 1 3s are 3. ஸோ 2 into 3 into 3. ஓகே, ஸோ இந்த நாலுத்துக்குமே நம்ம வந்து இப்போ எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், எல்லாத்துலேயுமே எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ ரூட் 48க்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2 into 2 into 2 into 2 into 3. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் ரூட் 32க்கு 5 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரூட் 27க்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், 3 into 3 into 3 மைனஸ் ரூட் 18க்கு வந்து 2 into 3 into 3. ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த எல்சிஎம்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், இந்த எல்சிஎம்மோட ஆன்சர்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து இங்கே வந்து கரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரூட் மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 in 1 எடுக்கணும். ஸோ 2 2 2க்கு 2 2க்கு 2 இது 3க்கு 3 இது 3. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து போடலாங்களா. 2 into 2 into root 3. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நான் இங்கே ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரூட்குள்ளே என்ன நம்பர் வரும்னுட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து 2 2க்கு ஒரு 2 எடுத்தாச்சு, இங்கேயும் 2 2க்கு ஒரு 2 எடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து ரூட்குள்ளே என்ன இருக்குது, ஒரு 3 மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே 2 2க்கு 1 2 எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு 2 2க்கு 1 2 எடுத்தாச்சு. ஸோ ரூட்குள்ளே பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒன்லி 2 இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 2 3க்கு 1 3 எடுத்தாச்சு, ரூட்குள்ளே 3 மைனஸ் இங்கே வந்து 2 3க்கு 1 3 எடுத்தாச்சு, ரூட்குள்ளே வந்து 2. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4 root 3 ப்ளஸ் 2 2s are 4 root 2 பை இங்கே அப்படியே வரும். ஓகே, 3 root 3 மைனஸ் 3 root 2.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கீழே இருக்கிற டினாமினேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே மைனஸில் இருக்கிறது வந்து நமக்கு இங்கே என்னவாயிடும், ப்ளஸில் ஆகிடும். ஸோ இங்கே இந்த டினாமினேட்டர் இருக்கிறது மேலேயும் கீழேயும் போகணும். அப்போ 3√3 + 3√2 பை 3√3 + 3√2 ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் நம்ம மேலேயும் கீழேயும் ப்ளஸில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 4√3 இருக்கு இல்லையா, இதை வச்சு இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் தென் வந்து இந்த 4√3 வச்சு இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் தென் வந்து இந்த 4√2 வச்சு ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த சர்டை வச்சு இந்த 2 சர்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்டை வச்சு இந்த 2 சர்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஓகேங்களா. ஸோ பண்ணலாங்களா. இப்போ பாருங்கள், 4√3 × 3√3 ஓகே. ஸோ இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதையும் பண்ணணும். ப்ளஸ் 4√3 × 3√2 ஓகே. ஸோ இதையும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இதை வச்சு இதை ரெண்டுத்தையும் பண்ணணும். 4√2 3√3 ஸோ இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது 4√2 3√2 ஓகேவா. ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சுதா. இந்த ஒரு நம்பரை வச்சு இது ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு, இந்த ஒரு சோடை வச்சு இது ரெண்டுத்தையுமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு டினாமினேட்டரில் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, a - b a + b அந்த மெத்தடில் இருக்கிறதுனால நம்ம ஆன்சர் எப்படி கொண்டு வரணும், a² - b² அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ இப்போ a² 3√3 இருக்குது, 3√3 இருக்குது. ஸோ நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 3√3 the whole square minus அதே மாதிரி b² 3√2 3√2 இருக்குது. ஸோ 3√2 the whole square ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ பண்ணலாமா. இப்போ பாருங்கள், 4 3s are 12. ஸோ √3 இருக்குது, 2 √3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக வந்து 3 எடுத்துருவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா லாஸ்ட் சப்டிவிஷனில் ஓகேவா. இது புரிஞ்சுதுங்களா, இது புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இது 4√3 3√2. ஸோ 4 3s are 12, 3 2s are என்னது 6 ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுதுங்களா இது. நெக்ஸ்ட் 4√2 3√3. ஸோ 4 3s are 12, 3 2s are again 6 அதே மாதிரி தான் ஓகே. ஸோ 6 ப்ளஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், 4√2 3√2. 4 3s are 12, இங்கே √2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், ஒரு 2 எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ இது புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே இப்போ இது வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 3s are 9. இப்போ இங்கே √3 வந்து நமக்கு 2 இருக்கும். ஸோ √3 அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக வந்து ஒரு √3 ஒரு நார்மல் 3 எடுப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி 3 3s are 9 போட்டுருவாங்களா, இங்கே √2 இருக்கும், இங்கேயும் √2 இருக்கும். ஸோ 2 ரூட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு 2 எடுப்போம் ஓகேங்களா. இப்போ இந்த இடம் புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாங்களா. ஸோ பாருங்கள், இப்போ இதையும் என்ன பண்ணணும், இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 20 × 3 வந்து 36. நெக்ஸ்ட்டு 12√6 அப்படியே வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 12√6 என்ன பண்ணும், அப்படியே வரும் ஓகே. ஸோ இங்கே 12 × 2 என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 12 × 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 24 ஓகே. பை 9 3s are 27, 9 2s are 18 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 36 இங்கே 12 இருக்குது, ப்ளஸ் 12√6 இருக்குது, இங்கே ப்ளஸ் 12√6 இருக்குது, ப்ளஸ் 24. ஸோ இந்த 36 நம்ம அப்படியே இறக்கி போகுங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 12ம் இந்த 12ம் √6ம் வந்து நமக்கு என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 12யும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 24, √6க்கும் இந்த √6க்கும் ஒரு √6 காமனாக எடுத்துக்கணும். ப்ளஸ் 24 பை 27லேருந்து 18 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு 9 இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போது இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். 36யும் 24யும் ஆட் பண்ணால் 60, √6 ப்ளஸ் 24 ஓகே பை இந்த 9 ஓகேவா.
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ரூட் 6 வந்து இந்த பக்கம் வந்துடும். இப்போ 60 + 24 √6/9. ஓகே, ஸோ இப்போ இந்த 60யும் 24க்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காமனான ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ 60க்கும் 24க்கும் காமனான நம்பர் என்னென்னா 12. ஸோ 12 கூட எந்த நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 வரும்? 5. 12 5s are 60 ப்ளஸ் 12 கூட எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்? 24 வரும் 2. ஸோ 12 2s are 24. ஓகே, √6/9. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 4 2s are 12. ஓகே, அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4/3, 5 + 2 √6. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.